ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி ஸ்வீட் சீரீஸில் இன்றைக்கி நான் செஞ்சது அதிரசம் தாங்க செஞ்சுருக்கேன். பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இதை 1 மணி நேரம் நான் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நீங்கள் அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டி ஒட்டாமல் வரணுங்க. அரிசியில் கொஞ்ச நாள் ஈரம் இருக்கணுங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க, கட்டி இல்லாமல். பாகு ரெடி பண்ணுற டைமில் மாவு அப்படியே ஓப்பனாக வைக்காதீங்க. ஸோ நம்ம கை வச்சு நல்லா அமுத்தி ஒரு ஈர துணி இல்லாட்டி பிளேட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க. இல்லாட்டி காற்றுக்கு மாவு காஞ்சு போயிடும். இப்போ பாகு செய்கிறதுக்கு நான் 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறேன். கூட கொஞ்சம் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. பாகு இப்போ நல்லா கொதிக்கும் போது நீங்கள் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து கொஞ்சமாக பாகு ஊற்றி பாருங்கள். ஒரு 2 செகண்டு கழித்து நீங்கள் கையில் எடுத்தால் அது நல்லா பால் மாதிரி உருண்டு வரணுங்க. ஸோ உருண்டு வரலை அப்படின்னா அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில். ஸோ உருண்டு வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவில் கொஞ்சமாக பாகு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க. நீங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சிடலாங்க. நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்த உடனே மேலே கொஞ்சம் நெய் தடவி நல்லா மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் நம்ம சுட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 4 டேஸ் கழித்து தாங்க சுட்டேன். சப்பாத்தி மாவு உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த விட கொஞ்சம் சின்ன சைஸாக நான் உருட்டிட்டேன். நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வச்சு நீங்கள் கையிலையும் ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பாத்திரம் மாதிரி வச்சும் ப்ரெஸ் பண்ணலாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப் வந்தக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் ஓட்டை கூட போட்டுக்கலாம். நான் எதுக்கும் ஓட்டை போடலைங்க. இப்போ எண்ணெய் காஞ்சக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன். அது மெதுவாக மேலே எழும்பி வருது. அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி போடுங்க, எண்ணெய் தெரிச்சிட போகுது. அதிரசம் சீக்கிரமாக வெந்துருங்க. அதனால் நீங்கள் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம். அதிரசத்தில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில்ஸை எடுக்கிறதுக்கு நான் ஒரு பிளேட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அந்த அதிரச கட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வச்சு பண்ணலாம். என்கிட்ட இப்போ அது இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாங்க. எனக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நாள் நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது அதிரசம் செய்யும்போது தெரியாமல் எண்ணெய் கவுந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால் எப்போவுமே எனக்கு அதிரசம்னா அந்த இன்சிடெண்ட் தாங்க ஞாபகம் வரும். அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக எண்ணெயில் செய்யுங்க. அதிரசம் வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் பை.